ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி காலவேளையிலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். எல்லாரும் சேர்ந்து கூடி ஆராதிப்பதற்கு முடியாதபடியினாலே அங்காங்கே வீடுகளிலே இருந்து தேவனை ஆராதித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் பிரசனத்தையும் சில வாரங்களாக நாம் அனுபவித்து வருகிறோம். நம்மை சுற்றி நடக்கிறதான சம்பவங்கள், காரியங்கள், நாம் கேள்விப்படுகிறதான செய்திகள் நம்முடைய வாழ்க்கையிலே வருத்தங்களையும் வாரங்களையும் அடுத்து நாம் என்ன செய்ய போகிறோம் என்கிற சோர்வையும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துகிறதை நான் உணர்கிறேன். பலரை சந்திக்கும் பொழுதும் சரி, பலரிடத்தில் அலைபேசியில் பேசும் பொழுதும் சரி, அடுத்து நான் என்ன செய்ய போறேன்னு எனக்கு தெரியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற வார்த்தையை அனுபவமாக்கி கொண்டவர்கள் இடத்துல சொன்னதை நான் கவனித்தேன். அப்பொழுதுதான் இந்த நிலைக்கு, இந்த சூழ்நிலைக்கு, இந்த நிலையில் மாட்டிக்கொண்டவர்களுக்கு பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுகிறது என்று கவனித்தேன். அதை குறித்து சிந்தித்து செபித்தேன். அப்பொழுது சங்கீத புஸ்தகம் 55வது அதிகாரம் 22வது வசனத்தில் ஒரு வார்த்தையை கவனித்தேன். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஓட்டார் என்று வாசிக்கிறோம். இந்த வசனத்தில் 2 பகுதி. ஒன்று நாம் செய்ய வேண்டியது, 2வது பகுதி தேவன் நமக்கு செய்ய போகிறது. கவனிக்கிறோம், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை என்ன பண்ணுவார்? ஆதரிப்பார். பாரம் என்கிற அந்த நிலை, அந்த அனுபவம் நம்மிடத்தில் இருக்கிறது. வேதவசனம் சொல்லுகிறது, அந்த பாரத்தை கர்த்தர் மேல் வைத்துவிடு என்று சொல்லி. இதை இன்னும் விளங்கிக் கொள்வதற்கு ஒரு வார்த்தை இருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 11வது அதிகாரம் 28வது வசனத்தை பார்க்கிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாம் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி. பாரம் சுமக்கிறவர்கள் அவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள். இன்னைக்கு எங்கேயும் சரியா போக முடியல, வேலை இல்லை, சரியான வருமானம் இல்லை, சரியா சாப்பிட முடியல. நேற்றைக்கு ஒரு தொலைக்காட்சி செய்தி கவனித்தேன். சிவகாசியில தீப்பெட்டி தொழில் செய்கிற ஒரு குடும்பத்தினரை ஒரு டிவியில பேட்டி எடுத்து போட்டாங்க. குப்பையில போடக்கூடிய அந்த உருளைக்கிழங்கையும் கத்திரிக்காவை எடுத்து அதை கட் பண்ணி நான் பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுக்கிறேன். அந்த குழந்தை ஒன்று சொன்னது, ஒரு நாளைக்கு ஒரு முறை, ஒரு வேளை தான் நாங்கள் சாப்பிடுகிறோம். இந்த நிலையில் இன்னைக்கு நம்முடைய தேசத்தில் நிறைய குடும்பங்கள் மாட்டி சிக்கி தவிக்கிறது. இந்த வருத்தத்தையும் இந்த பாரத்தையும் யாரிடத்திலும் சொல்ல முடியாத சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட குடும்பங்களுக்கு பரிசுத்த வேதாகமம் ஒரு வழிகாட்டுகிறது. வாருங்கள் என்ற ஒரு அழைப்பு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்படியானால் வாருங்கள் தருவேன் என்று சொல்கிறார். வருகிறவர்களுக்கு நம்முடைய ஆண்டவர் தருகிறவராக இருக்கிறார். இளைப்பாறுதல் அப்படின்னா நிம்மதியா இருக்கிறது. அதாவது நாளை தினத்தை குறித்து, அடுத்த வேலை குறித்து யோசிக்க முடியாத அளவுக்கு நம்மிடத்தில் இருக்கிற நிறைவு. அந்த நிறைவுக்கும் அந்த ஆசீர்வாதத்திற்கும் தேவன் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், வாருங்கள் என்று அவர் கூப்பிடுகிறதை நம்ம பார்க்கிறோம். இப்போ முதல்ல
முதல் வசனத்துல கவனித்தோம், பாரத்தை வைத்து விடு, நான் உன்னை ஆதரிப்பேன் என்று. இரண்டாவது வசனத்துல பாரம் சுமக்கிறவர்களை, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லா இடத்துல வாருங்கள். இந்த காலவெளியிலே இந்த சத்தத்தை, இந்த செய்தியை கேட்கிற நமக்கு தேவன் ஒரு அழைப்பு கொடுக்கிறார். எந்த விதத்திலும் பாரம் சுமந்து தவிக்க வேண்டாம், நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள். அவர் ஏதோ ஒரு குறிப்பிட்ட பிரிவு மக்களையோ சபையையோ அவர் கூப்பிடவில்லை, எல்லாரையும் கூப்பிடுகிறார். வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல். ஒரு முறை குறைந்து சபைக்கு தன்னுடைய 2வது நிருபத்தை எழுதும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறதை வாசித்தேன். 2வது நிருபம் 5வது அதிகாரம் 4வது வசனத்தில், இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம், பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த பாரத்திலிருந்து, இந்த பாரம் என்கிறதான இந்த சூழ்நிலையை களைந்து போட, இதிலிருந்து வெளியே வருவதற்கு நம்முடைய வாழ்க்கையில நிறைய பிரயாசங்களை எடுக்கிறோம். நான் தேவனுடைய வார்த்தை, இந்த பாரம் சுமந்து தவிக்கும் பொழுது 2 காரியம் செய்யணும். ஒன்று, ஆண்டவரிடத்துல வர வேண்டும், ஆண்டுடைய சமூகத்திற்கு வர வேண்டும். 2வது, வந்த பிறகு நம்முடைய பாரத்தை அவர் மீது வைத்துவிட வேண்டும். அப்பொழுது நம்மை ஆதரித்து நமக்கு தேவைகளை எல்லாவற்றையும் தந்து நம்மை நடத்துவதற்கு நம்முடைய தேவன் பெரியவராயிருக்கிறார். ஆகவே நம்மை சுற்றி நடக்கிற எந்த காரியங்களை குறித்து வேதனைப்பட வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம். தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு தேவனுடைய வார்த்தை சொல்லுகிற, நீதிமானை ஒருபோதும் ஆண்டவர் தள்ளாட விட மாட்டார் என்று சொல். இன்னைக்கு நிறைய நிறுவனங்கள், நிறைய வியாபார ஸ்தலங்கள், ஒவ்வொரு தனிப்பட்ட குடும்பங்களும் தள்ளாடி கொண்டிருக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை சொல்லுகிற, நீதிமானை, இந்த காட்சியை பார்க்கிற உங்களையும் என்னையும் பார்த்து வேதவசனம் சொல்லுங்க, நீதிமானாகிய உன்னை, உன்னுடைய சந்ததி, உன்னுடைய குடும்பத்தை, உன்னுடைய வியாபாரத்தை, உன்னுடைய தொழிலை ஆண்டவர் தள்ளாட விட மாட்டாராம். காரணம், நம்ம எல்லாருடைய பாரத்தையும் அவர் மீது வைத்து விட்டபடினாலே அவர் நம்மை ஆதரிக்கிறார் என்று. ஆதரிப்பதற்கு ஆண்டவர் மனிதனை பயன்படுத்த முடியும். ஆதரிப்பதற்கு மனிதன் காக்காவை பயன்படுத்த முடியும். ஏதோ ஒரு விதத்துல ஆண்டவர் நம்மை ஆதரிப்பதற்கு, ஒன்றுமே இல்லாத விதவையை வைத்து நம்முடைய தேவன் வேத புஸ்தகத்திலே ஆதரித்ததாக நாம் கவனிக்கிறோம். ஆகவே இந்த காலவெளியிலே கர்த்தர் நம்மை ஆதரிப்பார். ஒரு முறை மோசே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு போய் கொண்டிருக்கும் பொழுது அவர் சந்தித்த ஒரு அனுபவம் எண்ணாகமத்து புஸ்தகம் 11வது அதிகாரத்திலே கவனிக்கிறோம். எண்ணாகமத்து புஸ்தகம் 11வது அதிகாரத்துல 14வது வசனம் சொல்லுகிறது, நான் ஒருவனாய் தாங்கக்கூடாது, எனக்கு இது மிஞ்சின பாரமாய் இருக்கிறது. அவர் தன்னுடைய வாழ்க்கையினுடைய சோர்வினுடைய கடைசி பகுதிக்கு வந்திருக்கிறார். ரொம்ப அழகா சொல்றாரு, நொந்து சொல்லுகிறார், இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனாய் தாங்கக்கூடாது, எனக்கு இது மிஞ்சின பாரமா இருக்கிறது என்று. மோசே தேவனாலே அழைக்கப்பட்டவர், மோசே தேவனாலே நடத்தப்பட்டு கொண்டு வருகிறவர், மோசே தேவனுடைய தீர்க்கதரிசி. அவருடைய வாழ்க்கையிலையும் இப்படி ஒரு சோர்வான ஒரு நிலை வந்தது. இந்த காட்சியை பார்க்கிற உங்களுடைய வாழ்க்கையிலையும் இது எனக்கு தாங்க முடியாதவா, வேலைக்கு போக முடியல, வருமானம் இல்லை, என்னுடைய வாழ்க்கையில நான் நிம்மதியா இருக்க முடியல அப்படிங்கிற ஒரு நிலை, அப்படிங்கிற ஒரு பாரம், அப்படிங்கிற ஒரு சோர்வு, அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கும் என்று சொன்னால்
எல்லாருக்கும் வருத்தங்களை நீக்கி நமக்கு இளைப்பாறுதல் தருகிற சர்வ வல்லமை உள்ள தேவன் இருக்கிறார். ஆகவே நீங்கள் வேறு எதையும் குறித்து கலங்க வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். இவர் சொல்லுகிறார், நான் ஒருவனாய் தாங்கக்கூடாது. நீங்க எல்லாருடைய சிந்தையிலையும் இந்த எண்ணம், இந்த பாரம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. நான் ஒருவனாய் தாங்கக்கூடாது. எவ்வளவு பெரிய நிறுவனங்களாக இருந்தாலும் அதை துவக்கினவர் ஒருவராக தான் இருப்பார். அந்த நிறுவனங்கள் நடந்து போக முடியவில்லை, நடத்த முடியவில்லை, சரியான சம்பளங்கள் கொடுக்க முடியவில்லை, ஜனங்களுடைய தேவைகளை சந்திக்க முடியவில்லை. இந்த நிலை எல்லாம் இன்றைக்கு உலகத்தில் பல இடங்களிலே நடந்து கொண்டிருக்கிறது. நான் ஒருவனாய் இதை தாங்க முடியாது, தாங்க முடியாத அநேகர், இதை சந்திக்க முடியாத அநேகர் ஏன் இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் என்கிற அந்த நிலைக்கெல்லாம் தள்ளப்படுகிற சூழ்நிலை நம்முடைய தேசத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, தேவனுடைய வசனம் நமக்கு வழிகாட்டுகிறது. ரொம்ப அழகா சொல்கிறது, எனக்கு இது மிஞ்சினப்பா. இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களுக்கு சில காரியங்கள் மிஞ்சின பாரமாக இருக்கிறது. மிஞ்சின பாரம், சமாளிக்க முடியல, என்னால இதை செய்ய முடியல, எல்லாம் வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து என்ன செய்யணும்னு சொல்லி எனக்கு தெரியல. கவலைப்படாதீங்க. இந்த மிஞ்சின பாரம் என்று சொல்லி தேவனால் அழைக்கப்பட்ட தேவனுடைய மனிதனாகிய மோசே சொல்லும் பொழுது, அந்த மோசேக்கு தேவன் ஒரு வழியை காட்டினார். அருமையானவர்களே, அதுபோல உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு ஒரு வழியை காட்டுவார். ஆகவே பாரத்தை வைத்து விடுங்கள், அவர் உங்களை ஆதரிப்பார். தேவனிடத்தில் வாருங்கள், அவர் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நம்ம எப்போல்லாம் தனிமையா இருக்கிறேன் அப்படிங்கிறத உணர்றோமோ அப்பெல்லாம் பாரம் நம்மை மீழ்த்துகிறது. எப்பெல்லாம் எனக்கு இது கிடைக்கலையே, எனக்கு இது நடக்கலையே நினைக்கிறோமோ அப்பெல்லாம் பாரம் நம்மை அழுத்துகிறது. இது எனக்கு அவசியம், ஆனா இப்ப இல்லை அப்படிங்கிறத நினைக்கும் பொழுது, உணரும் பொழுது, அனுபவிக்கும் பொழுது பாரம் நம்மை அழுத்துகிறது. என்னால இது முடியலங்கிற ஒரு நிலை சூழ்நிலைக்கு வரும் பொழுது அந்த பாரம் நம்மை அழுத்துகிறது. அதைத்தான் இங்கே மோசே சொல்லுகிறார், இது எனக்கு மிஞ்சின பாரம். ஜனங்கள் நிறைய இருக்கிறாங்க, அவங்க கேட்கிறத என்னால கொடுக்க முடியல, இது எனக்கு மிஞ்சின பாரம் என்று சொல்லுகிறார். அப்பொழுதுதான் கர்த்தர் அவருக்கு ஒரு வழியை காட்டுகிறார். அந்த வழியை குறித்து ஒரு வார்த்தை 23வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ. இந்த உலகத்துல கொஞ்சம் அரிசி கொடுத்தாங்க, கொஞ்சம் பருப்பு கொடுத்தாங்க, கொஞ்சம் எண்ணெய் கொடுத்தாங்க, கொஞ்சம் பணமும் கொடுத்தாங்க, அது நமக்கு போதாது, அது இந்த ஜனங்களுக்கு போதாது, அது குறுகினது, அது கொஞ்சம். ஆனா தேவனுடைய வசனம் வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ அப்படின்னா அவருடைய கை குறுகின கை அல்ல, அவருடைய கை குறுகின கை அல்ல. அருமையானவர்களே, நாம் புதிய ஏற்பாட்டு பகுதியில் யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை, நடந்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய கை குறுகினது இல்லை என்பதற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு நாம் பார்க்க முடிகிறது. அந்த இடத்துல 6வது அதிகாரத்துல 11வது வசனம், இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார் என்று சொன்னார். கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ என்கிற கேள்வி, அந்த கேள்விக்கு பதில் இதில் இருக்கிறது. அவர் கொடுத்தார் என்றும் அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார் என்று நம்ம கவனிக்கிறோம். யாருக்கு? திரளான ஜனங்கள் தன்னிடத்தில் வந்தார்கள் என்று சொல்கிறார். திரளான ஜனங்கள் வரும் பொழுது அந்த ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினது மட்டுமல்ல, அந்த ஜனங்களுடைய தேவைகளை அறிந்தார்.
தங்களுடைய தேவைகளை அறிந்து அந்த நேரத்தில் அந்த இடத்தில் இருந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் அவர் ஸ்தோத்திரம் பண்ணி அதை ஆசீர்வதித்து ஜனங்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யார் இவர்கள்? மார்க்கு சுவிசேஷம் 6வது அதிகாரம் 33வது வசனத்துல இயேசு இங்கு இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு ஜனங்கள் கால்நடையாய் அவ்விடத்திற்கு ஓடி வந்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இயேசு இருக்கிற இடத்திற்கு ஓடி வந்தவர்கள், கால்நடையாய் ஓடி வந்தவர்கள். அந்த கால்நடையாய் ஓடி வந்த அவர்களுக்கு இயேசு அன்றைக்கு 5 அப்பத்தையும் 2 மீனையும் பங்கிட்டு கொடுத்தார் என்று சொல்லி நம்ம கவனிக்கிறோம். ஆகவே இந்த காலவெளியிலே நாம் தேவனிடத்திலே ஓடி வரும் பொழுது, தேவ சமூகத்திற்கு ஓடி வரும் பொழுது, அவர் நம்முடைய வாழ்க்கையின் தேவைகளை கொடுப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். மிக தெளிவாக இந்த வசனம் சொல்லுகிறது, அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார் என்று சொல்லி. அது மாத்திரமல்ல, 12வது வசனத்தில் அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு நம்முடைய ஆண்டவர் திருப்தியாய் அன்றைக்கு கொடுத்திருக்கிறார். அதற்கு அடுத்து நாம் கவனிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்று சொல்கிறார். அப்படியானால் அன்றைய தேவைகளையும் வருங்காலத்திற்கான தேவைகளையும் ஆண்டவர் அன்றைக்கு கொடுக்க முடிந்தது. ஏன் இங்கு மாத்திரம்தான், வேத வசனத்துலதான், அந்த சம்பவத்துல தான் கொடுத்தார் என்று சொல்ல முடியுமா? இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் நாம் சொல்லுகிற அளவுக்கு ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் வேண்டிய மட்டும் கொடுத்தார், மீதியா இருக்கும்படிக்கு சேர்த்து வைக்கிற அளவுக்கு கொடுத்தார் என்கிற நிலைக்கு ஆண்டவர் நம்மை கொண்டு போவார். ஆகவே இந்த மூடி இருக்கிற எந்த பக்கமும் நெருக்கப்பட்டிருக்கிற இந்த காலத்திற்கு நம்முடைய ஆண்டவரிடத்துல வருவோம். அப்படி வரும் பொழுது அவர் நம்மை ஆதரிப்பார். அப்படி வரும் பொழுது ஆண்டவர் நமக்கு இளைப்பாறுதலை தருவார். ஆகவே சோர்ந்து போகாதிருங்கள். தினமும் வேத வாசித்து ஜெபித்து கர்த்தருடைய சமூகத்தை தேடுங்கள். கர்த்தருடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த காலவளை நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள். எப்பொழுதெல்லாம் கவலை பாரம் வருகிறது அப்பொழுதெல்லாம் ஓடி வாருங்கள். அவர் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பார். உங்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுப்பார். மீதியா இருக்கிற அளவுக்கு கொடுப்பார். சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த நெருக்கமான காலங்களிலே ஒவ்வொரு நாளிலும் உங்களை நடத்துவார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுடைய நல்ல ஆண்டவரே, அருமையான கால வேளைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை சுற்றி நடந்து கொண்டிருக்கிற சுபாவங்களை பார்த்து சோர்ந்து போய் என்ன செய்ய போறோம் தெரியலே என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு வேத வசனத்தின் மூலமாக நீ கொடுத்த, நீ தந்த இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பாரத்திலிருந்து, இந்த வருத்தத்திலிருந்து விடுபட முடியும், வெளியே வர முடியும். இந்த நிலையில் இருக்கும் பொழுது கர்த்தரை நடத்துவார், கர்த்தரால் நம்மை நடத்த முடியும் என்கிற அந்த ஆழமான சிந்தனையை சில வசனங்களை கொண்டு சிந்தித்தோம். இதை கவனித்த, இதை பார்த்து கவனித்த ஒவ்வொரு மக்களையும், ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். தொடர்ந்து உடைய கிருபை இருக்கட்டும். பெரிய காரியங்களை செய்யும். இயேசு ரட்சகர் நாமத்தில் கேட்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.